அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பாத். இப்போ வந்து ரபீஉல் மாதம் நம்ம உள்ள வந்துட்டோம் இல்லையா? ரபீஉல் மாதம் சொன்னால் விசுவாசம் அவருடைய பிறப்பை பற்றி எல்லா இடத்துலையும் பேசப்படும், பல இடங்களில் பயான் பேசப்படும். நாம வந்துட்டு ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம்? நம்மள பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டினுடைய பிளேயரை பற்றி, ஒரு சினிமா நடிகரை பற்றி, அவனுடைய பிறப்பு இறப்பு என்ன, அவனுடைய முதல் படம் என்ன, இதில் எத்தனை சதமானம் அடித்தான், எப்போ வந்து சதம் அடித்தாங்கிறதோ நமக்கு தெரியும். கின்னஸில் இடம் பெற்றாலும் தெரியும். நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்? அவங்களுடைய ரொம்ப வரலாறு விவரமெல்லாம் கேட்கல, எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்களுடைய வயசு, எந்த வயசில் அவங்க நபி ஆனாங்க, இந்த விஷயத்தையும் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு வைக்கணும். அதனால் அந்த விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த நபியை பற்றி உள்ள ஒரு பாசம், பிணைப்புங்கிறது வரும். அவங்க மேலே அதிகமாக செலவாக்கும் ஓதுங்கிறது பொதுவான ஒரு செய்தி. இந்த மாதத்தில் அவங்க மேலே கொஞ்சம் அதிகமாகவே செலவாக்கு ஓதணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட ஒரு தடவை இடையில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க செலவாக்கு. நபிசாசனுடைய பிறப்பு அப்படிங்கிறது யானை ஆண்டு அப்படிங்கிறதுல பிறந்துச்சு. யானை ஆண்டுனா என்னங்க? யானை ஆண்டு இந்த கிபி கிமுன்னு சொல்லல, அது மாதிரி குறைஷிகள் மக்கா வாசல் வந்து யானை ஆண்டுன்னு ஒரு வருஷத்துக்கு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்னது? காபாவை மாதிரி ஒருத்தன் யமன்ல அப்ரஹா அப்படிங்கிற மன்னர் வந்து ஒரு டூப்ளிகேட் ஒரு காபாவை கட்டிட்டு எல்லாரும் அங்கே வாங்கணும்னா யாரும் போகலை. அப்போ இது இருக்கிறதுனால தான் யாரும் வரமாட்டாங்க. இதை இடிக்கிறதுக்கான யானைகளை படம் எடுத்து யமன்ல இருந்து வந்தான், மினா வரைக்கும் எல்லாம் வர விட்டான். முஸ்தலிஃபாவை தாண்டிட்டா மினாவுக்குள்ள நுழையணும், எல்லாம் நுழைய விடாமல் சின்ன சின்ன பறவைகளை வச்சு எல்லாம் அங்கே அழிச்சா அப்படிங்கிறது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக அப்படிங்கிற அந்த சூறா இறங்குனது அதை பற்றி சொல்லுது. அந்த வருஷத்தில் அங்கேருந்து சில நாட்களுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை முன்னிட்டு நம்ம இப்போ கூட சொல்லுவோம்ல, கோவிட்லேருந்து இத்தனை வருஷம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு தான் என் புள்ள இந்த படிப்புக்கு சேர்ந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பாபர் மஸ்ஜிதை வந்துட்டு இடிச்சு தள்ளினாங்க, எல்லாம் மக்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கான நசீபை தரட்டும், அதுல இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு அது நினைச்சு அப்படின்னு சொல்லுவோம்லாம் இல்லையா? அந்த மாதிரி அரபிகள்கிட்ட யானைப்படையின் மூலம் யானைப்படை அழிக்கப்பட்டது முக்கியமான செய்தி. அந்த வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதான் கிபி அநேகமா 571 நினைக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்து 571 வருஷத்துல அவங்க பிறக்கிறாங்க. அவங்களுடைய 25ஆம் வயசுல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தை இறந்துட்டாங்க. அவர் பேர் அப்துல்லா. வயிற்றுல இருக்கிறாங்க, தாயினுடைய வயிற்றுல இருக்கும்போது அவங்களுடைய தந்தை அப்துல்லா இறந்துடுறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல பால் கொடுத்தது தாய், அதுக்கப்புறம் இன்னொரு தாய் பால். நம்ம வந்து குட்டி பால் கொடுக்குறோம், டப்பா வந்து மாவு அடிச்சு கொடுப்போம். அவங்க காலத்தில் அந்த மாதிரி வசதி இல்லாதனால மாற்று தாயிட்ட முன்பே பால் குடிக்கிறதுக்கான கொடுப்பாங்க. அந்த மாதிரி பால் கொடுத்த தாயினுடைய பேர் என்னங்க? ஹலீமா சாதியா அப்படிங்கிற ஒரு தாய்க்கு வந்து எடுத்து கொண்டு போய் பால் கொடுத்தாங்க. அந்த அம்மா அவங்க சரியா, அவங்க அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு விட்டுருக்காங்க. 6வது வயசுல பெத்த தாய் ஆமினாவும் இறந்துட்டாங்க. தகப்பனுடைய தந்தையினுடைய பேர் அப்துல்லா, அம்மாவுடைய தாயினுடைய பேர் ஆமினா, பெத்த தாய். அவங்க அடிசாசமாக 6 வயசுக்கு போது இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தந்தையோட தந்தையை வச்சு வளர்க்குறாரு அப்துல் முத்தலிப். அவரும் 2 வருஷத்துல இறந்துறாரு. சுருக்கமாக தான் சொன்னேன், விரிவாக சொல்லலை. 8 வயசு ஆகும்போது அவரும் இறந்துறாரு. 2 வருஷம் தான் கையில் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு சின்னத்துல பெரியதா இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயசு வரைக்கும் கெட்டி காக்குறாரு சரியா. 12வது வயசுல சிரியாவுக்கு வந்துட்டு ஒரு பயணம் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பார்த்துட்டு அங்க அடையாது இவர் தான் நபியா வருவாரு, இவரை நீங்க வந்துட்டு ஷாம் தேசத்துக்கு கொண்டு போவாதீங்க, எதிரிகள் இருக்கிறாங்கன்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப அந்த 12 வயசுலயே அங்க அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்படுது, இவர் தான் நபியா வருவாங்கன்னு சொல்லிட்டு 25ஆம் வயசுல முதல்ல கல்யாணம் ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வயசு 25. அந்த முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வயசு 40. ஏற்கனவே 1-2 தடவை கல்யாணமாகி அவங்க அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு முழுமையான ஒரு தாயை வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் முடிச்சாங்க. பிறந்த குழந்தைகள் எல்லாமே இந்த அம்மாவுக்கு பிறந்தது தான். ஃபாத்திமா, ஜைனபு, உம்மு குல்சும், ருக்கையா, 4 பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்க 3-4 வரும். அப்துல்லா, தையிபு, தாஹிரு, காசிம் எல்லாருமே இவங்களுக்கு பிறந்தது. இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் மட்டும், அந்த பையனுடைய தாய் மாரியா கிபித்தியா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணு. அந்த ஒரு பையன் மட்டும் மதினால, அவர் மட்டும் வேற தாய்க்கு பிறந்தது. பாக்கி உள்ளது எல்லாமே ஹதீஜாவுக்கு பிறந்தாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். 40ஆம் வயசுல முதல்ல வரி வந்துச்சு. 47ஆம் வயசாகும் பொழுது இந்த இஸ்லாத்தை பற்றி வந்து சொல்லும் பொழுது பொறாமையின் காரணமாக, எதிர்ப்பின் காரணமாக ஒரு கணவாயில கொண்டு போய் அடைச்சி வச்சிடறாங்க. ஒரு 3 வருஷ காலங்கள் ஷாபாபி தாலிபில் போய் அடைக்கப்பட்டிருந்தாங்க. 50ஆம் வயசுல அது முடிவுட்டுறது. திரும்ப மக்காவுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. அப்பதான் வந்துட்டு அபூ தாலிப் முதல்ல இறக்குறாரு. வலது இடதுயா இருந்தது அபூ தாலிப். அதுக்கப்புறம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க
அவங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அவர் தலைவருங்க 2 பேரும் வலதுகை இடதுகையாக இருந்தாங்க. 2 பேரும் ஒரே வருஷத்தில் இறக்குறாங்க. 50ஆம் வயசு 50 விசாசனமுக்கு அபு தாலிப் இறந்தார். கொஞ்ச நாட்களில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தாயிஃபுக்கு போகிறாங்க. அங்கேயும் கல்லடிப்பட்டு திரும்ப வர்றாங்க. அதுக்கப்புறம் மேராஜுக்கு போகிறாங்க. 52 அல்லது 53ஆம் வயசில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் இஸ்லாம் ரொம்ப வீரியத்தோடு வந்துட்டு வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரினா மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்களோ அதான் ஹிஜ்ரின்னு சொல்லுவாங்க. 6வது வருஷத்துக்கு திரும்ப உம்ராவுக்காண்டி வராங்க. வரும்போது தடுத்து போடுறாங்க. அதெல்லாம் உடனே வர முடியாதுன்னு விரட்டி விட்டுறாங்க. அப்போ தான் ஒரு எக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த எக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஹுதைபியா அப்படிங்கிற உடன்படிக்கைப்பட்டு இந்த வருஷம் முடியாது, அடுத்த வருஷம் வாங்கணும் இருந்தாங்க. 7ஆம் வருஷம் உம்ராவுக்காண்டி வந்தாங்க. எழுதப்பட்டது பல விஷயங்கள், அதோட நேரம் ஆயிரும். அதை சொன்னால் அதில் ஒரு விஷயம் பரஸ்பர சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது. உங்கள் கூட யாரெல்லாம் சேர்ந்துக்கிறோமோ சேர்ந்துக்கலாம், எங்கள் கூட யாரெல்லாம் சேரமோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் எழுதியிருக்கிறாங்க. 7வது வருஷம் உம்ராவை முடிச்சுட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பழைய எதிரிகள் மதீனாவை வந்து தாக்குதல் பண்ணி கொண்டு போயிடுறாங்க பழைய எதிரிகளை சில பேரை. இதில் வந்துட்டு ஒரு போராக அது வந்து உருவெடுக்குது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை கைப்பற்றியாங்க. எந்த ரத்தமும் சிந்தாமல் ரொம்ப அமைதியான முறையில் மக்கா வந்து நம்மளுடைய கையில் வந்து சேர்ந்துருது. 9வது வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையான ஹஜ்ஜுக்காண்டி வராங்க. ஹிஜ்ரி 10வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுக்காண்டி வந்தாங்க. ஹஜ்ஜிலிருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சில மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு போய் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துடுறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்திருக்காங்க என்பதாக நம்ம பிரபல்யமாக பேசப்படுது. இறந்தது ரபியுல் அவ்வலுங்கிறது உறுதி. அவங்க இறந்தது ரபியுல் அவ்வல் மாதங்கிறது உறுதி. பிறந்தது ரபியுல் அவ்வல் என்பதாகவும் செய்தி உண்டு. அது அல்லாத வேற மாதமும் சொல்லப்படுது. உறுதியான முறையில் சொல்லப்படலை. பெரும்பாலும் ரபியுல் அவ்வல்னு சொல்கிறாங்க. அதனால தான் பல இடங்களில் மீலாது விழான்னு நடக்கும். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு பற்றி நம்ம வந்து நினைவு கூறுறது தப்பு ஒன்றும் கிடையாது. நான் அதன் பேரில் சில மௌலூத் என்ற அடிப்படையில் பாடுறாங்கல்ல, அதுதான் வந்து ஆட்சேபனைக்குரியது. அது சிலது நல்ல வரிகள் உண்டு, சிலது ஆட்சேபத்துக்குரிய வரிகளும் உண்டு. அதை தவிர்த்து கொள்ளணும். மற்றபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாட வேண்டும். அவங்கள பற்றி விவரங்கள் வரலாறுகள் சொல்லப்படணும். அதிகமாக ஸலவாத் ஓதணும் அப்படிங்கிறது. இந்த மௌலூது அப்படிங்கிறது தாங்க பிரச்சனைக்குரியது. நம்ம அதை வந்து பெருசாக வந்துட்டு அது செய்யணுங்கிறதுக்காண்டி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வாடிக்கையாக நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்வி கேட்கப்படுது, ஏன் இந்த நாட்கள் நீங்கள் பிரத்யேகிச்சு நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யௌமன் குஇஸ்து யௌமன், இந்த நாளில் தான் நான் பிறந்த நாள், இந்த நாளில் தான் எனக்கு முதல்ல வகி கிடைத்த நாளுங்கிறாங்க. திங்கக்கிழமைய வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறாங்க. நம்ம அந்த சுண்ணத்தை இந்த மாதம் கூட செய்ய தவறியறங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதனால் கூடுமா கூடாதுன்னு அங்கே சண்டை போடுறதை விட்டு போட்டு இருக்கிறத நம்ம வந்து செய்யணும். வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நோன்பு வைக்கணும். திங்கள் வியாழன் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் இந்த மாதத்துல நம்ம வந்துட்டு அந்த சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு பிறப்பு தான் நம்ம சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை நம்ம வந்து ஹயாத்தாக்கணும். நபியின் பேர் உள்ள பிரியத்தை அல்லாஹ் நம்முடைய இருதயத்தில் இறக்கி வைப்பானாக. எல்லா நிலையிலும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக.